இப்ப நான் ஹலால்ன்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டதுனால எந்த அளவிற்கு எதிர்வினைகள் வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியும். ஆனா என் நோக்கம், என் சனாதன இந்து தர்மத்தை சார்ந்த மக்கள் தாங்களும் அழிந்து, தங்கள் வாழ்வை இழந்து, இகத்தில் உடல் நலத்தை இழந்து, பரத்தில் முக்தியை இழந்து அழிந்து போகக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த சத்தியத்தை சொன்னேன், சொல்வேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்துக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. வேறொரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டேனே தவிர இந்துக்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்துக்கள் முதல் மாமிசம் முழுமையாக தவிர்த்தல் உத்தமோத்தமம். சாப்பிட்டே ஆகணும்னா உங்கள் குலதெய்வத்திற்கு படைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பிரசாதம் அதை மட்டும் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது தவிர வேறு எந்த கடையில் அளிக்கப்படுகின்ற, கடைகளில் விற்கப்படுகின்ற, ஹோட்டல்களில் விற்கப்படுகின்ற ஹலால் பண்ணதோ ஹலால் பண்ணாதோ எந்த மாமிசத்தையும் தொடாதீர்கள். பெரும் கர்மம், அது பெருங்கர்மம். நான் சொல்ற கோணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இஸ்லாம்ன்ற காரணத்துக்காக நான் ஹலால் மீட்டை மருங்கன்னு சொல்லல. நான் சொல்ற காரணத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இஸ்லாமிய வெறுப்புலாம் இல்லைங்கய்யா. நான் சொல்ற காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏல வேணாம தட்டி பாருங்க. நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் மீட் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் and how they suffer with the depression. மீட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒர்க்கர்ஸ் கூட how they suffer with the depression போய் கூகுளில் தட்டி பாருங்க, இன்டர்நெட்ல தட்டி பாருங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை ஆயிரம் சயின்டிபிக் ஸ்டடீஸ் ஷோயிங் த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் மீட் ஆன் யுவர் ஹெல்த், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் ரிஸ்க், எத்தனை ஆயிரம் விஷயங்கள் போய் தட்டி பாருங்கயா.